அப்படின்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கம்மிங் டு த கியர் ட்ராவல், ஃபர்ஸ்ட் 3 கியர்ஸோட ட்ராவலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதனால் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு நம்ம ரொம்ப கண்டினியூஸாக ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பம்பர் டு பம்பர்லாம் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு உடனே செகண்ட் கியர் அப்படி அந்த மாதிரியான ஒரு இன்கன்வீனியன்ட் ஃபீல் இந்த ஷார்ட் ட்ராவலில் கன்ஃபார்மாக நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதை நான் குறையாக தான் பார்க்குறேன். என்ன தான் நம்ம லாங் ட்ராவல் இந்த பைக்கை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருந்தாலுமே கூட, பட் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு இந்த ஷார்ட் ட்ராவல் கரெக்டாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் கியர் அட்லீஸ்ட் கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருந்தது அப்படின்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தவிர்த்து கொஞ்சம் நம்ம தப்பிக்கலாம். இது இல்லைனா எனக்கு அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான இருந்தது. எனக்கு செட் ஆகலை. மேபி நீங்கள் யாராவது ஷார்ட் ட்ராவல் இருக்கக்கூடிய கியர் சிஸ்டம் உள்ள பைக் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பைக் உங்களுக்கு உடனே ஆப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு அது மாதிரி ஆப்ட் ஆகலை. ஏன்னா நான் அந்த மாதிரி பைக் தான் ஓட்டியிருக்கேன். அண்ட் லோ ஆர்பிஎம்லேயுமே கூட பைக் 3வது கியர்லலாம் வந்து அட்லீஸ்ட் 4வது கியர்லாம் இது மாதிரிலாம் போனோம் அப்படின்னா